Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கொஞ்சம் டிஃபரெண்டா கொஞ்சம் ஹெல்தியாவும் இருக்கிற மாதிரி கோதுமை ரவையும் வெல்லமும் வச்சு சூப்பரான கேசரி தான் பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பேன் வச்சிருக்கேன். ரவை எடுத்த அதே கப்ல நான் 2 கப் அளவுக்கு வெல்லம் வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். இதில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுறேன். சும்மா கரைக்கிறதுக்கு கொஞ்சமா இருந்தால் போதும். இந்த வெல்லம் கரையிட்டும். இப்போ வெல்லம் கரைஞ்சிச்சு பாருங்க. இது அப்படியே நம்ம ஒரு பக்கம் தனியாக வச்சிடலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு பேன் வச்சிருக்கேன். இதில் நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன். இதில் நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். முந்திரியை நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி லைட்டாக வறுபட்டுருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக திராட்சை வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். அது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது வறுபட்டுருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் நான் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். இப்போ இதை ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பார்த்தீங்கன்னா வறுக்கும்போது நல்லா வாசம் வரும். நெய்யும் இந்த ரவையும் சேர்ந்து நல்லா வாசம் வரும்போது நமக்கு வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ரவை எடுத்த கப்லேயே 3 கப் அளவுக்கு தண்ணி சுட வச்சு வச்சிருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். சுட வச்சு போடும்போது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகும். இது கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ பாருங்க, திக்காயிருச்சு. இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் இந்த கரைச்சி வச்ச அந்த வெல்லத்தை ஊற்றிக்கலாம். மாதிரி வடிகட்டிக்கலாம். ஏன்னா கல், மண், தூசியெல்லாம் இருக்கும். இதை கலந்து விட்டுடலாம். இதில் நான் கொஞ்சமாக கேசரி கலர் வச்சுருக்கேன். அது போட்டுக்கலாம். பாருங்க, திக்காயிட்டே வருது. இப்போ நான் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போடுறேன். இது நல்லா திக்காகணும். இப்போ பாருங்க, நல்லா திக்காயிருச்சு. இப்போ இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வச்சிருக்கேன். அது போட்டுடலாம். ஏலக்காய் பொடி இல்லைன்னா நீங்கள் ஒரு 2-3 ஏலக்காயை தட்டி போட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே நான் இன்னும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். இதுக்கு நெய் கம்மியாக இருந்தாலே போதும். மேல நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை போட்டுடலாம். அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பரான கோதுமை ரவை கேசரி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.